ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எந்த தேர்வுக்கு படிப்பது சரியா. ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்பிசி படிக்கிற போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய எல்லார் மாணவனுடைய மனநிலையும் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு தேர்வு வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருந்தோம் சரிங்களா. ஸோ ஏதாவது ஒரு தேர்வு வந்தாலே போதும் அப்படின்னு இருந்தோம் சரிங்களா. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த தேர்வுக்கு படிக்கிறது அப்படின்ற மனநிலைக்கு வந்து டிஎன்பிசி வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க சரியா. ஸோ இதில் ஒரு சில பேர் தெளிவாக இருப்பீங்க, நிறைய பேரோட தெளிவாக இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து குழப்பத்தில் இருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா உடனே கீழே வந்து நம்மளை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, சார் நான் வந்து குழப்பமா இல்லை, நான் தெளிவாக இருக்கேன், எதுக்கு தேவையெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீடியோ சார் எந்த தேர்வுக்கு படிக்குதுன்னு தெரியல சார், எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. சார் நான் வந்து எந்த தேர்வுக்கு படிக்குதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு படிக்கிற ஒர்க்கை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவில் சார் நான் எந்த எக்ஸாம் படிக்கிறதே தெரியல சார், நேற்று கால்பர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன், அப்புறம் வந்து பார்த்தா இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம் படிக்கலாம்னு தோணுது, அதுக்கப்புறம் வேறு எக்ஸாம் படிக்கலாம்னு தோணுது சரியா. ஸோ இன்னைக்குள்ளே வந்து ஒரு 4-5 எக்ஸாம் மாறிட்டேன் சார் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். ஏன்னா இது கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றியுடைய கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த தேர்வுக்கு படிக்கிறது நான் சொல்ல போகிறதே கிடையாது. ஓகே, அப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, எந்த தேர்வு, அது எந்தெந்த தேர்வு எப்பேற்பட்ட தேர்வு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஓகே. அதே மாதிரி எந்த தேர்வுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றது அந்த ஒரு தெளிவு நமக்கு வந்துட்டாலே போதும், எந்த தேர்வுக்கு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணுன்ற எண்ணம் நமக்கு வந்துடும் சரியா. ஸோ அப்போ அப்படின்னும் போது அதுதான் நான் இதில் வந்து சொல்ல போனேன் தவிர, மற்றபடி நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை படிங்க அதை படி நான் எந்த விதமான சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்க போது ஜஸ்ட் சஜஷன். ஓகேவா? இது இப்படி இருக்குது ஓகேவா. ஸோ பார்த்துக்குங்க, கொஞ்சம் பத்திரமா இருங்க, கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கைட் பண்ணக்கூடிய விஷயமே தவிர இதில் நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் சஜஷன் மட்டும் கொடுக்குறேன். அந்த சஜஷன் எடுத்துட்டு சொல்யூஷன் நீங்கள் எடுங்க. ஓகே, ஸோ முடிவை நீங்கள் தான் வந்து எடுக்கணும் சரிங்களா. சரி, ஓகே. இது வந்து இந்த ஆனுவல் பிளான் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னா, இந்த கலகலப்பு 1 படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து வரும். அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சண்டை போட மாட்டார், சண்டைக்கு வந்து தயாராவார். இருங்க வழக்கம் போல் எவனா மாட்டுவான் அடிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அடித்து போட்டி வரும் சரியா. இதாண்டா நமக்கு ஒரு பிரச்சனையே, வந்தால் மொத்தமாக வந்துடுறாங்க, இல்லை எவனுமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அதில் ஒரு டைலாக் சொல்லுவார். அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நம்ம எக்ஸாமே இல்லாமல் வறண்ட பாலைவன மாதிரி இருந்துச்சு. இப்போ சுற்றி எக்ஸாமாக இருக்குது, கால் வைக்கிற இடமே இல்லாமல் கண்ணு வெடின்ற மாதிரி இங்கே பார்க்குற மாதம் எல்லாமே எக்ஸாமாக இருக்குது. அந்த ஜூன் மாதம் மே மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு எக்ஸாம் வந்துட்டே இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்னா அந்த முதல் 5 மாதம் தான் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மாதம். ஓகேவா. ஸோ அந்த 5 மாதத்தில் நம்ம லைஃப்பில் எவ்வளவு பிரச்சனையை வந்து சந்திக்க போகிறோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா. ஏன்னா டிஎன்பிசி படிக்க சொல்லிட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது சரியா. ஸோ என்டர்டெயின்மெண்ட்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, ப்ராப்ளம், நமக்கு ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு என்டர்டெயின்மெண்ட். அதுக்கு வந்து போர் அடிச்சு என்ன பண்ணோம், நம்மளை கூப்பிட்டு வச்சு 4 செஞ்சு அனுப்போம். ஓகேவா. ஸோ என்னன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் யாரை பிடிக்கும்னா நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் பிடிக்கும். ஏன்னா அவன் தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான். ஸோ இது பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து குரூப் 4 நடக்கலை, இருந்தாலும் நம்ம பொறுமையாக படிச்சுட்டே இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு, அதாவது நான் வந்து அவங்களுக்கு குற்றம் சொல்ல வரல, அவங்க அந்தளவுக்கு பொறுமையாக. ஆனால் நம்ம டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருந்தாலும் காலமெல்லாம் காத்திருப்பேன்ற மாதிரி நம்ம வந்து காத்திருந்துட்டே இருக்கும். ஓகே, அந்த பொறுமை நம்மகிட்ட இருக்கு, அந்த பொறுமை தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு சரியா. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அரசு அலுவலகத்தில் பணியாற்றத்துக்குண்டான வேலைக்கும் கொண்டு போகிறது அதே டிஎன்பிசி தான். ஓகே, நம்மளை காக்க வைக்கிறதும் அந்த டிஎன்பிசி தான், நம்மளை கௌரவப்படுத்தும் அந்த டிஎன்பிசி தான். அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படின்னும் போது எந்த தேர்வுக்கு படிக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். அது நார்மலான விஷயம் தான். ஓகே, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கூட வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா. இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏற போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்ஸில் ஏறினோடனே ஒரே சீட் தான் இருக்குது. ஓகேவா. டிரைவர் சீட்டை தவிர்த்து ஒரு சீட் தான் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடினா யாருன்னா வந்து உக்காந்துன்ற பயத்தில் குடு 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 குடுன்னு, அதாவது நம்ம பின்னாடி தான் ஏறி இருப்போம், சீட்டு முன்னாடி ஒரு தலை, அதாவது பார்த்தீங்கன்னா 2 சீட்டில் ஒரு தலை தான் இருக்குது, அப்புறம் ஒரு சீட்டு காலியாக இருக்குது அப்படின்னு நம்ம ரன்னிங் ரேஸ் போனோம், உசேன் போலோட வேகமாக ஓடி போய் டக்குன்னு உட்காந்துரும். ஓகேவா. இறங்க தினமும் அடுத்த ஸ்டாப் தான், அதுக்குள்ளே போய் உட்காந்துரும். இதுவே அந்த சீட்டில் இப்போ அது பஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் இருக்குன்னு வச்சுங்களேன், ஏறும்போது பார்த்தீங்கன்னா சீட்டே காலியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தா நமக்குள்ளே ஒரு மனநிலை, இங்கே உட்காரலாமா, அங்கே உட்காரலாமா, அங்கே போய் உட்காரலாமா, ஃப்ரண்ட்டில் உட்காரலாமா, ஃப்ரண்ட்டில் உட்காந்தா வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வண்டி ஓட்டத்தை பார்த்துட்டே போகலாம், ஆனால் இன்ஜின் சூடாக இருக்குமே, சரி ஓகே பின்னாடி உட்காரலாம், ஏன்னா பின்னாடி உட்காந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கலாம், ஆனால் தூக்கி போடுமே, சரி ஓகே ஜன்னல் ஓரமாக உட்காரலாம், இது வடகிழக்கு பருவ காற்றாச்சு, அப்போ மழை பெய்யுமே, அப்போ மழை பெய்ஞ்சு சாரல் அடிக்குமே, நம்ம போகிறது வேறு கவர்மெண்ட் பஸ், அப்போ என்ன பண்ணோம், அப்போ நம்ம ஜன்னல் ஓரம் உட்காரக்கூடாது சரியா. ஸோ அப்போ என்ன பண்ண, நடுவில் உட்காரலாம், நடுவில் உட்காந்தா நம்ம நசுக்கிடுவாங்களோ
அப்புறம் வந்து பார்த்தா 2 பேர் சீட்டில் உட்காரலாமா, 2 பேர் சீட்டில் உட்காந்தா குண்டாக உட்காந்தா நம்ம வீடியோ உட்காருது, சைடில் உட்காந்தா நின்னுங்க நம்ம இடிப்பாங்களே. அப்போ கடைசி வரைக்கும் எங்கே உட்காந்து கன்ஃபியூஷனே போயிட்டே இருக்கு. அதுக்குள்ளே 10 பேர் தான் உட்காந்துருவாங்க நம்ம பிளான் பண்ணுறதுக்குள்ளே. சரியா, இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும், எனக்கே நடந்திருக்கு. சரிங்களா, ஏன்னா அந்த மனம் ஒரு குரங்கு அப்படின்றத முதல் சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஏன்னா குரங்கு தான் இப்போ மனிதனாக இருக்கும், இருந்தாலும் நம்ம மனமானது என்னது ஒரு சில டைமில் அந்த பழைய நிலைமைக்கு வந்து போயிட்டு வந்துடும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் போயிட்டு வந்துடும், அதுதான். சரியா, ஸோ இப்போ அப்படின்னும் போது நமக்கு இந்த ஒரு குழப்பம் வரத்துல தப்பில்லை. அதுவும் இல்லாமல் ஏன் இந்த குழப்பம் வருது அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு உண்டான தேர்வு எழுதுறோம். சரியா, நம்ம என்னதான் வந்து இதை நகைச்சுவையாக சொன்னாலுமே இதனுடைய சீரியஸ்னஸ் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா நீங்கள் இன்னைக்கு எடுக்கிற டிசிஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் நீங்கள் வெற்றி அடையத்துக்குண்டான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். ஓகேவா, உங்களுடைய தலையத்தை மாற்றக்கூடிய நாள் இன்றைக்குண்டான நாளாக கூட இருக்கலாம். ஓகேவா, அது யாருக்கும் தெரியாது. சரியா, நம்ம ஒன்று முடிவு பண்ணுவோம். அது மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்லுவாங்க. நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று நினைப்போம். ஆனால் தெய்வம் அதை விட பெட்டராக நமக்கு ஒன்று கொடுக்கும். ஓகேவா, அது எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த பெட்டரான விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது, கிடைச்ச பிறகுதான் நமக்கு அது தெரியும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இது போன வருஷம் நமக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனால் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்ததை விட ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்கு. சரிங்களா, சரி ஓகே, நம்ம என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னும் போது நிறைய கிட்டத்தட்ட வந்து டிஎன்பிசி என்ன பண்ண போகிறாங்க, 2024 19 வகையான தேர்வுகள் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ எல்லா தேர்வுக்கும் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் தான் இருப்பாங்க. சரியா, ஸோ இதில் மேஜராக நம்ம எதிர்பார்த்த ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது அப்படின்போது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மாணவர்களை வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேர்வு எது அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாம். ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமும் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தா கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைச்ச ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம். ஏன்னா அது போன வாட்டியே விட்டுருந்தாங்க, அது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா வருமா வராதா, ஏன்னா போன வாட்டி தான் நடத்தினாங்க, இந்த வாட்டி வருமா இல்லை அடுத்த வாட்டி வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா வருமா வராதா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தது. ஓகேவா, ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட், இந்த 3த்துக்கு உண்டான 3 போஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் வந்து நடத்தும். கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 1400 வேக்கண்ட் கிட்ட இருக்குது. சரியா, ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு எக்ஸாம். எது இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு எக்ஸாம். சரியா, ஸோ அப்போது நம்ம காத்திருந்த எக்ஸாமும் வந்திருக்கு. ஓகேவா, கண்டிப்பாக வரும்னு நினச்ச எக்ஸாமும் வந்திருக்கு, வருமா வராதா நினச்ச எக்ஸாமும் வந்திருக்கு, எதிர்பார்க்காத ஒரு எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ அப்போது எல்லாமே வந்திருக்கு இதில் இந்த ஒரு ஆனுவல் பிளானில். ஓகேவா, ஸோ இது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இறைவனை வேண்டும், கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா, காலதாமம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நடந்த வாய்ப்பு 100% இந்த தேர்வு வந்து நடத்துவாங்க. ஓகேவா, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்ம முதல் எந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோமோ அதை நம்பினா மட்டும்தான் நம்மளால் அதை சரியாக செயல்படுத்த முடியும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஒரு பேருந்தில் ஏறினா கூட அந்த பேருந்தில் ஏறின உடனே ஓட்டுற டிரைவர் நீங்கள் இல்லை, நீங்கள் ஒரு பயணி தான். ஆனால் அந்த ஓட்டுற டிரைவரை நம்பினா மட்டும்தான் நம்மளால் அந்த பயணத்தை ஸ்மூத்தாக வந்து என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். ஐயோ எதுவுமே விட்டுருவாரோ, புளிய மரத்தில் விடுவாரா வேப்ப மரத்தில் விடுவாரா, வாழை மரத்தில் விட்டா பிரச்சனை இல்லை, புளிய மரத்தில் விட்டானா அவள் தான் ஸ்பாட் அவுட் ஆகிடுமே, ஐயோ பஸ்ஸை வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்துருவாரோ அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படி நம்ம நினைச்சோ அவர் மாதிரி டவுட் வந்தாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும். அப்போ அவர் சின்னதாக ஒரு பிரேக் போட்டால் கூட ஐயோ எப்படின்னு நம்ம பயந்துடும். சரியா, ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம்னா நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ அப்படின்னும் போது டிஎன்பிசியை ஃபஸ்ட்டு நம்புங்க. ஓகேவா, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு லேட்டாகவும் குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொள்ளும். சரியா, அதை வந்து நேச்சுரல் தான், கவர்மெண்ட்னால நமக்கு என்னது ஒரு விஷயம் தெரியும். ஓகேவா, ஆனால் கவர்மெண்ட்டை நம்பினா கண்டிப்பாக அதுக்கு பலன் நம்ம வந்து அனுபவிக்கலாம். சரியா, ஸோ அப்போ அப்படின்னும் போது டிஎன்பிசி என்ன பண்ண போகிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த வேலையை அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்புவோம். ஓகே, அந்த தேர்வுக்கு நம்ம தயாராக இருக்குமான்றதை பற்றி மட்டும் யோசிப்போம். எக்ஸாம் வருமா வராத அப்பாற்பட்ட விஷயம். ஆனுவல் விட்டுருக்காங்களே, இது வரைக்கும் நடத்திருக்காங்க, டிஎன்பிசி சொன்னதை செஞ்சுருக்காங்க, இதையும் செய்வாங்க. ஓகேவா, அப்படி நம்ம லேட்டாவதோ சீக்கிரமாவதோ செய்வாங்க, நம்ம நம்புவோம், செய்ய போகிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த 3 எக்ஸாம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த எக்ஸாம், இப்போ குரூப் 4 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 10th. ஸோ நம்ம 10th முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேவா, குரூப் 2 அப்படின்னும் போது எனி டிகிரி. ஓகே, அது ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நம்ம படிச்சிருந்தாலே எலிஜிபிள். குரூப் 1 அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எனி டிகிரி தான், ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சினாலே குரூப் 1 எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இதில் இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் 3 எக்ஸாம் விட்டுருக்காங்க. இந்த 3 எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 10th குவாலிஃபிகேஷன், 1 12th குவாலிஃபிகேஷன், 1 டிகிரி, அதாவது சயின்ஸ் பேக்ரவுண்ட் டிகிரி இருக்கிற மாதிரி வந்து ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம். ஃபாரஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, கொசு கூட வந்து பாடம் கவனிக்குது.
சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர்ஸ், மற்ற எக்ஸாம் ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகே, அதாவது பிஇ முடிச்சவங்களுக்கு, அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலாக ஒரு சில சப்ஜெக்ட் முடிச்சவங்களுக்கு நான் எக்ஸாம்ஸை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து அந்தந்த கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது டிகிரி முடிச்சவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா டிகிரி முடிச்சவங்க இந்த மேற்கொண்டு இந்த 4 எக்ஸாமே வரும். அவங்க குரூப் 4 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம், குரூப் 1 எழுதலாம், அதே மாதிரி ஃபாரஸ்ட்டும் எழுதலாம். ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வரைக்கும் எழுதலாம். அதுலேயுமே இந்த ஃபாரஸ்ட்டுக்கான 3 எக்ஸாமும் அவங்க எலிஜிபிள். பிஎஸ்சி, அதாவது சயின்ஸ் பேக்ரவுண்ட் டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 1 2 3 இதில் ஒரு 3 6 எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அப்போ ஒருத்தர் 10th முடிச்சிருக்கா, சார் 10th பாருங்க, ஒருத்தர் வந்து டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகே, அப்போ அவருடைய மனநிலை என்ன இருக்கும்? எந்த எக்ஸாம் நம்ம வந்து டிகிரி முடிச்சிருக்குமே அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் கண்டிப்பா. அதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே நம்ம மனசை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இது நம்ம சேர்த்து பண்ணலாமா, இது தனியாக பண்ணலாமா அப்படின்ற ஒரு இயக்கம் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தா 12th முடிச்சவங்களுக்கு என்னது, இந்த குரூப் 4 எழுதலாம், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் 3 எக்ஸாம் எலிஜிபிள். 10th முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்குது, குரூப் 4ல் ஒரு எக்ஸாம். ஸோ 2 எக்ஸாம் வந்து 10th முடிச்சவங்க எலிஜிபிள். ஓகே, அப்போ எப்படி பார்த்தாலுமே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தேர்வுகள் வந்து இருக்குது. சரியா? ஸோ அப்போது என்னென்னா அதனால தான் நமக்கு என்ன வருதுன்னா ஒரு கன்ஃபியூஷன். இது வந்து நார்மலான விஷயம் தான், இதை நினச்சி நம்ம வந்து கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன்னா இது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய தேர்வு அப்படின்னும் போது நம்ம ஒவ்வொரு அடியுமே கவனமாக தான் எடுத்து வைக்கணும். சரியா? ஒன்ஸ் நம்ம ஒரு ரூட்டில் போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா அதுக்கு டைம் ஆகும். அப்போ நேரம் வந்து இங்கே நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தை நம்ம சரியான முறையில் திட்டமிட்டால் மட்டும்தான் வரக்கூடிய தேர்வுகள் எதுவானாலும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போது நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் வச்சுக்கலாம். சரிங்களா? இது நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் அப்படின்னும் போது கூட ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு மைண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு வரீங்களா, அந்த எக்ஸாம் இந்த ஆனப்பில் இருந்தால் அதை நோக்கி உங்கள் ஓட்டத்தை நடத்துங்க. சார் நான் குரூப் 1க்காக தினம் படிச்சுட்டு வரேன். ஓகேவா? ஸோ போன வாட்டி குரூப் 1 வந்து எக்ஸாம் வரும்னு சொன்ன காத்திருந்தேன், வரலை, இப்போ வந்திருக்கு, நான் குரூப் 1க்கு தான் தயாராக போகிறேன் அப்படின்னா தாராளமாக குரூப் 1 கொஞ்சம் படிங்க. ஓகேவா? ஸோ அதுக்குண்டான கெப்பாசிட்டி எங்கே இருக்குது சார், எனக்கு அங்கே இந்த பொறுமை இருக்குது, என்னால் வந்து சர்வே ஆகிக்க முடியும், 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் பொறுமையாக இருந்து என்னால் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், அந்த தைரியம் இருக்குது, 65 வேக்கன்ட் இருக்குது, எனக்கு ஒரு வேக்கன்ட் இருந்தால் போதும் அப்படின்ற மனதைரியம் இருக்குங்க, தாராளமாக குரூப் 1 படிங்க. இல்லை சார் நான் குரூப் 2 படிக்க போகிறேன், எனக்கு குரூப் 4 வேணாம், குரூப் 1 வேணாம், மீடியமாக நான் வந்து போகிறேன், என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப ஹையும் வேணாம், ரொம்ப லோ வேணாம், நான் மீடியமாகவே இருக்கேன், நான் குரூப் 2 எனக்கு கிளியர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய குரூப் 4 படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க கூட குரூப் 2 எக்ஸாமும் ஒரு டார்கெட்டாக வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ அப்படின்னா தாராளமாக குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? இல்லை சார் எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் போகணும் என்ன இருக்குது அப்படின்னா குரூப் 4 படிங்க. ஓகேவா? இல்லை சார் நான் குரூப் 4ல் தான் வேலைக்கு போகணும் எண்ணத்தில் இருக்குது அப்படின்னா குரூப் 4 படிங்க. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல வரக்கூடிய தேர்வுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய எக்ஸாம் இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா குரூப் 4. ஸோ குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக வரப்போகுதுன்றது நம்ம தெரிஞ்சு போச்சு. குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்கான வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓடே வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஜூன் மாதமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த தேர்வுக்குலாம் என்னென்ன படிக்கணுன்றதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து எல்லா தேர்வுக்கும் ஒரு ஒட்டுமொத்தம், அதாவது எல்லா தேர்வுக்கும் படிக்க போகிறது கிடையாது, ஆனால் எல்லா தேர்வுக்குமான ஒரு பேக்கேஜ் எடுத்து வச்சுட்டு அந்தந்த தேர்வுக்கு தனித்துவமாக படிக்கலாம். அதை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், ஒரு 2 நிமிஷம் கவனிங்க. இப்போ குரூப் 4க்கு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா தமிழ் படிப்போம், மேக்ஸ் படிப்போம், ஜிகே படிப்போம். தமிழ் வந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக படித்தோம்னா, ஏன்னா மெரிட் மார்க், இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது, மெரிட் மார்க் எடுத்துப்பாங்க. அப்போ 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் என்ன பண்ண 12ஆவது வரைக்கும் கண்டிப்பாக வந்து படிப்போம், ஓல்டு புக்கும் படிக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும், ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நல்லா படிப்போம். ஓகேவா? 11th and 12th வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிப்போம், ஓரலாக படிப்போம். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் நல்லா படிப்போம், 11th and 12th வந்து பார்த்தீங்கன்னா ஓரலாக படிப்போம். இது வந்து குரூப் 4. ஓகேவா? ஸோ குரூப் 2 அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் பேட்டர்ன் தான், எதுவுமே மாற்றம் கிடையாது, நோ சேஞ்சஸ். தமிழ் மேக்ஸ் சேம், அதே தான் படிக்க போகிறோம். ஜிகே வந்து இந்த 11th and 12th ரொம்ப டீப்பாக படிக்கணும், ரொம்ப, ஏன்னா மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ள டீப்பாக இறங்கி கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து படிக்கணும் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த 11th and 12th நம்ம வந்து படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் நல்லா படிக்கணும், அனலைஸ் பண்ணி படிக்கணும், நிறைய விஷயங்களை தேடி படிக்கணும். ஓகேவா? ஸோ இது குரூப் 2க்கு. ஓகே, அப்போ குரூப் 2 அப்படின்னும் போது குரூப் 4 தான், 11th and 12th நம்ம டீப்பாக படிக்கணும். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் படிக்கும் போதும் ஒரு அனலைசிங் கெப்பாசிட்டியோட படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது குரூப் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸ் இங்கே வராது, தமிழும் மேக்ஸும் இங்கே வராது.
ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், சாரி தமிழ் மேக்ஸ் பாருங்க, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, தமிழ் மட்டும். ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுத்தமாக வராது நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நம்ம இங்கே படிக்கணும் அப்படின்னா மேக்ஸும் ஜிகேவும் மட்டும் படித்தா போதும். ஸோ மேக்ஸும் ஜிகேவும் மட்டும் எவ்வளோ வைக்கிறாங்க, 200 கொஷின்ஸ் வைக்கிறாங்க. சரியா? 25 மேக்ஸ், 175 ஜிகே கொஸ்டின்ஸ், மொத்தமாக ஒரு 10 யூனிட்லேருந்து அந்த 200 வினாக்கள் கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ் 6 to 10 தான். ஓகே, மேக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் குரூப் 1 படித்தாலும் சரி, குரூப் 2 படித்தாலும் சரி, குரூப் 4 படித்தாலும் சரி, 3 தேர்வுக்கு படித்தாலுமே 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ், ஓகே, சமச்சீர் புக்கு மேக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் படித்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது ஜிகே மட்டும் அந்த 175 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இறங்கி போடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இண்டிவிஜுவலாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் புக்ஸையும் படிக்கணும், ப்ளஸ் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஓரளவுக்கு நீங்கள் டெப்த்தாக நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த அனலைசிங் நாலேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணால் மட்டும்தான் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? குரூப் 1 ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கணும், ரொம்ப பரவலான அறிவு இருக்கணும். ஓகே, ஆழ்ந்த அறிவு இருக்கணும். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளை வந்து யோசிக்கணும். அதில் வந்து என்ன ஒரு விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்குன்றதை பற்றி யோசிக்கணும். அவ்வளோதான் குரூப் 1. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது 10th 12th டிகிரியாக இருந்தாலுமே சயின்ஸ் தான் இங்கே மெயின். ஓகே, ஸோ மேஜராக வந்து எதுலேருந்து அதிகமான வினாக்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து அதிகமான வினாக்கள். அப்போ நம்ம சயின்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ நல்லா கவனிச்சிங்க. அப்போ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக எங்கே வருது கவனிச்சிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே இவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம படிக்க போகிறோம். அதை படிக்கிறதே வந்து ஒரேடியாக வந்து ஒழுங்காக படிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ தமிழ் நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா என்னது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் தமிழ் வரும். இது இந்த ஃபாரஸ்ட், ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணால் கண்டிப்பாக தமிழும் கொடுப்போம். அப்போ நம்ம தமிழும் இதில் படிச்சு தான் ஆகணும். சரியா? ஸோ அப்போ எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வருது. அப்போ நம்ம எல்லாத்தையும் தான் படிச்சு தான் ஆகணும். ஸோ அப்போது இங்கே நம்ம ஏன் இந்த குழப்பம் வருது அப்படின்னா அந்த வேக்கண்ட் வந்து இந்த மாதம் அந்த அடுத்தடுத்த மாதம் வருது அப்படின்னும் போது இதை விட்டு அதை விட்டுருமே, அதை படித்தா இதை விட்டுருமே, இதை படித்தா அதை விட்டுருமேன்ற ஒரு எண்ணம் இருக்கும். சரியா? ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதான் என்னுடைய ஃபஸ்ட் விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் இதை நீங்கள் பார்த்துட்டீங்களா? ஏன்னா என்ன எக்ஸாமுக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு. இப்போ நான் அடுத்த விஷயம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம 4 எக்ஸாம் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, அப்புறம் வந்து எனி ஒன் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் டார்கெட் வச்சிட்டீங்க. இப்போ நான் குரூப் 4 தான் சார் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் இப்போ நீங்கள் குரூப் 1 லெவலுக்கு படித்தாலும் குரூப் 4 நோக்கி தான் படிக்கணும். ஓகேவா? எந்த எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் எடுத்து வச்சு படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சார் நான் டிகிரி லெவல் படிக்கிறேன் அப்படின்னா டிகிரி லெவல் படிக்கலாம். ஆனால் குரூப் 4 எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அந்த குரூப் 4 கெப்பாசிட்டி அளவுக்கு நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த எக்ஸாம் எலிஜிபிள். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சின்ன ஒரு விஷயம் தான். இப்போது ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம வந்து இப்போ வாடா போடான்னு பேசணும்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை என்ன பண்ணும், நம்ம பேச அப்படியே வாடா பேசும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய மனப்போக்கத்தை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அதாவது சரியா பதில் சொல்லணும். வாடா கண்ணா எப்படி இருக்கு அப்படின்னும் போது அந்த நம்ம எப்படி பேசுகிறோமோ அதை பொறுத்து தான் பேசணும். அதே மாதிரி தான் எக்ஸாமும். அந்தந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுமோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். சார் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், குரூப் 4லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் நான் ஈஸியாக படிச்சிடும் அப்படின்னா அப்படி மனநிலை உருக்கவங்க ஜெயிக்கிறது கிடையாது. அந்த ஒரு மனநிலை இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை வந்து மாற்றிக்குங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு படித்தாலும் அந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் எடுத்து வச்சு அதுக்குன்னு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலே இங்கே வந்து ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து படிக்கிறேன் அப்படின்னும் போது இந்த இடத்துல உங்களுக்கு தடுமாற்றம் தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு கட்டத்தில் வந்து இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு கடைசியில் வந்து குழப்பிட்டு இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த குழப்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணுங்க, அந்த எக்ஸாமை நோக்கி மட்டும் பயணிங்க.
ஓகேவா? சரி ஓகே சார். ஆனால் வந்து எனக்கு அந்த எக்ஸாம் இப்போ நான் குரூப் 4 எழுதுனேன் சார். ஆனால் எனக்கு குரூப் 2 போகணும்னு ஆசை இருக்குது. குரூப் 1 ஆசை. ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து இருக்கும் தான். சரியா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் குரூப் 4க்கு படிங்க. குரூப் 4 எக்ஸாம் மெயினாக குரூப் 4க்கு ஃபுல் ஃபோக்கஸை கொடுங்க. இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு என்ன பண்ணோம்? இதே சிலபஸ் தான், டீப்பாக படிக்கும். அப்போ குரூப் 4க்கு படிங்க, டீப்பாக படிச்சிருங்க. குரூப் 4 படிங்க, டீப்பாக படிச்சிருங்க. ஓகேவா? சரி சார், குரூப் 1க்கு போக ஆசை இருக்குது. குரூப் 1 என்ன சொன்னேன்? அனலைஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி வந்து பேப்பர் நியூஸை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி படிக்கணும். டெய்லியும் பேப்பர் படிக்கணும். பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கணும். ஆர்டிகல்ஸ் நல்லா படிக்கணும் அப்படின்னா, அப்போ அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை குரூப் 4க்கு படிங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ப்ராக்டிஸ் இதெல்லாமே வந்து சைட் பை சைடாக பண்ணுங்க. சரி, ஆனால் குரூப் 4 எக்ஸாம் படிக்கணும். அதுக்கு உண்டான ஃபோக்கஸை பண்ணிட்டு தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா, குரூப் 4க்கு நான் சிலபஸ் எடுத்து வச்சிங்க, அதுக்கும் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டடீஸை போங்க. ஓகேவா? படிக்கும்போது கொஞ்சம் டீப்பாக படிச்சிங்க அப்படின்னா குரூப் 2. ஓகேவா? அனலைஸ் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் எல்லாம் ரீட் பண்ணி ஆர்டிக்கெல்லாம் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா குரூப் 1. ஓகே, சயின்ஸை கொஞ்சம் டீப்பாக படிச்சிங்க அப்படின்னா ஃபாரஸ்ட். அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணினாலே, ஆனால் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் என்ன பண்ணுவோம்? குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் குரூப் 2 பற்றியும் குரூப் 1 பற்றியும் ஃபாரஸ்ட்டை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஓகே, குரூப் 4 முடிஞ்ச பிறகு தான் என்ன பண்ணோம்? நீங்கள் குரூப் 2 பற்றி யோசிக்கணும். சரிங்களா? ஸோ குரூப் 2 பற்றி யோசிக்கும் போது நீங்கள் ஆல்ரெடி டீப்பாக படிச்சிருக்கீங்க. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக படித்தது ரிவிஷன் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இப்போது குரூப் 2 முடிஞ்சு போச்சு, அடுத்த குரூப் 1 வருது. நீங்கள் ஆல்ரெடி டீப்பாக படிச்சிட்டீங்க. அதே மாதிரி பண்ணீங்க சைட் பை சைடா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிங்க, ஆர்டிகல் எடுத்து எழுதிருக்கீங்க. அப்போ அது ஒரு ரீகால் பண்ணால் போதும். ஃபாரஸ்ட் எக்ஸாம் வருது. ஸோ ஃபாரஸ்ட் சயின்ஸ், நான் சயின்ஸ் முதல்ல டீப்பாக படிச்சுட்டேன். அப்போ ஒரு ரீகால் பண்ணால் போதும். ஸோ அப்போ என்னன்னா, அப்போ இந்த இடத்துல வந்து எல்லா எக்ஸாம் நீங்க படிக்கலாம். ஆனா என்னன்னா, முதல்ல நீங்க ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்களா, அந்த எக்ஸாம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அடுத்த எக்ஸாம் நோக்கி போகாதீங்க. அடுத்த எக்ஸாம் இல்லைன்னு நினைச்சீங்க. ஏன்னா அதுதான் வந்து பெரிய வந்து ஒரு தடுமாற்றமா இருக்கும். ஓகேவா? இது நம்ம இன்னொரு எக்ஸாம் கூட சொல்லணும். பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கியூ நிற்கும். இந்த கியூ கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக போய் சொல்லி அங்கே போய் நிற்போம். அப்புறம் பார்த்தா இந்த கியூ போயிடும். ஓகே, அப்புறம் பார்த்தா இங்கே நிற்போம். பார்த்தா அந்த 2 கியூ தாண்டி இருக்க ஒரு கியூ வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும். அப்புறம் அங்கே போய் நிற்போம், இங்கே போயிடும். ஸோ அப்போ ஒரே இடத்துல நம்ம ஒழுங்கானாலே சீக்கிரம் போயிட்டு இருப்போம். ஆனால் அங்கே போயிடுது இங்கே போகுது அப்படின்னும் போது மாறி மாறி போனீங்கன்னா கடைசியில் எந்த இடத்துலையுமே ஒழுங்காக நிற்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ கடைசி வரைக்கும் நம்ம கியூவில் தான் நின்றுமே தவிர உள்ளே போயிருக்க மாட்டோம். சரியா? நம்ம கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டு கிளம்பி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் நம்ம இங்கே இருந்துட்டு இருப்போம். சரி, அப்போ என்ன விஷயம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியன்னா, அதாவது நிலையாக ஒரு இடத்துல இருக்கும். சரியா? கன்சிஸ்டன்சியாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கணும். ஓகேவா? நான் குரூப் 4க்கு நான் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் எலிஜிபிள் தான். ஆனால் என்னுடைய முதல் குறிக்கோள் குரூப் 4. நான் எல்லா எக்ஸாமுக்கும் படிக்க கெப்பாசிட்டி தான். எல்லா எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி என்னை தயார்படுத்திக்கிறேன். ஆனால் முதல்ல வரக்கூடிய தேர்வுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அந்த தேர்வு முடிஞ்ச பிறகு தான் அடுத்த தேர்வுக்கு போவோம் அப்படின்ற மனநிலையோட படிங்க. ஓகே, ஸோ இதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் ஃபஸ்ட்டு வருதோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு சூஸ் பண்ணி அந்த எக்ஸாம் வந்துட்டு அதை படிங்க. அதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் நான் வந்து குரூப் 1 படிக்க போகிறேன், குரூப் 2 படிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும். அது இருக்குன்னா அந்த கனவை நோக்கி ஓடுங்க. இல்லை சார் நான் ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், ஓகேவா, எனக்கு எந்த எக்ஸாம் படிக்கிறது குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு உண்டான வேலையை மட்டும் செய்யுங்க. ஓகேவா? நீங்கள் குரூப் 2 குரூப் 4 படிக்கணும் ஆசை இருக்குன்னா குரூப் 2 படிக்கணும் டீப்பாக படிங்க. குரூப் 4னா சரி, குரூப் 1 அப்படின்னா பேப்பர் அனலைசிங், டீப் அனலைசிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்லாம் வந்து சேர்த்து படிக்கணும். ஓகேவா? அப்புறம் ஃபாரஸ்ட்னா சயின்ஸை படிக்கும்போது கொஞ்சம் டீப்பாக படிச்சிங்க. அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போது இதுமாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எந்த எக்ஸாம் படிக்குன்ற கவனம் வராது. சரி, ஃபஸ்ட் எக்ஸாம் படிப்பீங்க, அது முடிச்ச பிறகு அடுத்த எக்ஸாமுக்கு என்ன படிக்குமோ அதை ரீகால் எடுத்து படிப்பீங்க. அடுத்த எக்ஸாம் அடுத்து. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம். ஓகேவா? முதல்ல இருக்கக்கூடிய வேலையை ஃபஸ்ட்டு முடிங்க. அந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு முடிச்சு அடுத்த எக்ஸாம் பற்றி யோசிங்க. எல்லா எக்ஸாமையும் பற்றி யோசிச்சு தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான வீடியோ பற்றி தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் படிங்கன்னு சொல்லியிருந்தாலுமே நான் எதையுமே வந்து இதுக்கு தான் படிக்கணுன்றதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். சரியா? எல்லாத்தையும் படி தான் சொல்லி அப்போது சொன்ன சஜஷனை வச்சு உங்களுக்கான சொல்யூஷன் நீங்கள் தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக இது மூலிமா உங்களுக்கு ஒரு இந்த சஜஷன் மூலம் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு செஞ்சுக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு உண்டான பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். சரிங்களா? நியூ இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நாளைக்கு அதுக்குண்டான ஸ்டடி பிளான் வந்து காலைல 10 மணிக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொடுக்க போகிறோம். நியூ இயர் அன்னைக்கு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு பேட்ச் தான் 1000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறோம். விருப்பம் இருக்கவங்க அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இது குரூப் 4க்கு உண்டான பேட்ச் தான் அது. சரி, குரூப் 4 படிக்க நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கு அப்படின்னா அந்த வில்லிங் ஃபார்ம் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துட்டு இருக்கும். சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.